ஒரு 6 வயசு பையன் தன்னோட 4 வயசு தங்கச்சிய கூப்பிட்டு கடத்தெரு பக்கமா போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பொம்மை கடையில ஒரு பொம்மைய வெச்சக்கண்ணு எடுக்காம அவன் தங்கச்சி பார்த்துட்டு இருக்கா. அத பார்த்த அவனும் அந்த பொம்மைய எடுத்து அவன் தங்கச்சி கையில குடுத்துட்டு, நேரா கடைக்காரர்கிட்ட போய் இதோட விலை என்ன அப்படின்னு பெரிய மனசு தோரணையில அவரை பார்த்து கேட்கறான். அவரோ சிரிச்சுட்டு, "உன்கிட்ட எவ்வளவு இருக்கு?" அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேட்கிறாரு. விளையாட்டுக்காக சட்டப்பையில வச்சிருந்த சிற்பிகளை எடுத்து தயக்கத்தோட அவர்கிட்ட கொடுக்குறான். அதை வாங்கின அவரோ இவ்வளோ எல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு 3 மூட்டை எடுத்து வச்சுட்டு மற்றதை அவங்ககிட்டயே கொடுக்குறாரு. அவனும் சிரிச்சுட்டு சந்தோஷமா அந்த பொம்மையை எடுத்துட்டு போறான். இதை பார்த்துட்டு இருந்த வேலையாள் ஒருத்தன், "இவ்வளோ விலைக்கு போற பொம்மையை ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த சிப்பியை வாங்கிட்டு கொடுத்துட்டீங்களே" அப்படின்னு கேட்கறான். அந்த முதலாளியும் சிரிச்சுட்டு, "ஒன்னும் தெரியாத இந்த வயசுல பணம் தான் பெருசு அப்படிங்கிற எண்ணத்தை அவங்ககிட்ட இருந்து மாத்திட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. அதே போல தன்னால எதையும் வாங்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் வளர்ந்து பெரியவனாகும் போது இந்த சம்பவம் அவனுக்கு நினைவுக்கு வரும்போது, இந்த உலகம் அன்பால கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிற எண்ணத்தையும் அவனுக்குள்ள நான் விதைச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமாங்க, குழந்தை பருவத்துல நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் விருட்சமா